நம்ம தலைவர் பேசுகிறேன். செந்தில் பாலாஜி விடுதலை ஆகிட்டார். அது சம்மந்தமாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அமைச்சரை விரிவாக்கத்தில் அவர் அமைச்சராக போகிறாரு. பல பேரை ஆறு பேரை மாற்றம் செஞ்சுருக்காங்க. புதிய அமைச்சரெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அது இப்போ கூட பதவியேற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே தான் நமக்கு விவரம் தெரியும். இப்போ நான் ஏற்கனவே பிஜேபியும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு ஆதாரம் தான் கீச்சின்னு பொன்முடியை உள்ளே இருந்து வெளியே வந்தவனா பதவி ஏற்றுக்கிற முடிஞ்சா பொன்முடியால் கேட்டால் கவர்னர் குபீல்னு ஆளுநர் இதே மாதிரி ரவி என்ன பண்ணிட்டாரு, நான் ஹரியானா போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஹரியானா போயிட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு போய் ஹைகோர்ட்டு போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டு அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய திருமாவளவன் ஆட்டோமேட்டிக்காக எதிர்த்துடலாம். சும்மா நாடகம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க 2 பேரும் ஒன்றா போயிட்டாங்க. யார் வந்தாலும் தடுக்க முடியாது. அதை அவங்க 2 பேரும் ஒன்று மண்ணா போயிட்டாங்க. இல்லதே தெரியலையா? அதனால நம்ம ஏற்கனவே சொன்னதே நம்ம தமிழ்நாட்டிலே நான் ஒருத்தன் சொன்னேன், பிஜேபி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உதயநிதி பிரதமரை சந்திக்கும் போதே சொல்லிட்டேன் போன போட்டுலையே. அப்போ அன்னைக்கு யாருமே நம்பலை. இந்த அன்னைக்கு நம்பிட்டிய. இன்னும் போக பாருங்க, இடக்கு மடக்கா எல்லாமே நடக்க போகுது.